வெல்கம் டு எல்எஸ் லேர்னிங் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்எஃப்எம் செக்ஷன் சியில் இருக்க ரிஸ்க் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபஸ்ட்டு ரிஸ்க்குனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். அந்த கோலை அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கிற ஒரு ஹர்டில். அது வந்து ஒரு ஈவெண்ட், அன்சர்டைன் ஈவெண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்பிளேன் கிராஷ் மாதிரி. ஸோ இப்படி ஒரு விஷயம் சடனாக நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் அன்சர்டைன் ஈவெண்ட். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் நடக்கும்போது எப்படி அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அது வந்து எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எவ்ரி மந்த்து. உங்களோட கோல் என்னென்னா கோல்டு வாங்கணும். அதோட ஒர்த் வந்து 20 lakhs. அதுக்காக சேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது சடனாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, ஏதோ ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகுது. அப்போது வந்து நீங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அப்போனா உங்கள் கோலை அட்டைன் பண்ண விடாமல் ஒரு ஈவெண்ட் வந்து தடுக்குது. ஸோ அந்த ஃபண்டுங்கிறது ரெடியூஸ் ஆகிடுது இல்லையா? நீங்கள் சேவ் பண்ண ஃபண்டு வந்து ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ அந்த கோல்டை வந்து ஒரு டைம் பீரியட்குள்ளே வாங்கணும். இப்போ மேரேஜுன்றப்போ அதுக்குள்ளே வந்து கோல்டு சேர்த்து வாங்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அது வந்து அந்த கோல் தடுக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே நடக்குது. அப்போது இதுதான் வந்து ரிஸ்க், விச் இஸ் அன்சர்டைன் ஈவெண்ட். இந்த ரிஸ்க்கை நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ உங்கள் சேவிங்ஸ்லேருந்து ஃபண்டு போகாமல் வேறு ஒரு ஃபண்டு நீங்கள் ஆல்ரெடி ரிசர்வ்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸ்பென்ஸை பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபண்டு அப்படிங்கிறது எந்த ஒரு ஹர்டலும் இல்லாமல் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ கோலை அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கிற அந்த ஹர்டலுக்கு பேர் தான் வந்து ரிஸ்க். அப்போது அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுதுல்ல, இன்சூரன்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணவோ இல்லை அவாய்ட் பண்ணவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுறதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து படிக்கிறோம். அதில் வந்து இருக்க ஒரு டாபிக் பேர் தான் வந்து டெரிவேட்டிவ்ஸ். இப்போது ரிஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் போடலாம். ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஷேர்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போடலாம். இப்போ ரிஸ்க்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது வந்து 100 rupees லாஸ் வந்து இப்போ 100 rupees லாஸை வந்து 50 rupeesக்காக நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹெட்ஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். அது வந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கான்ட்ராக்ட்ஸ் பற்றியும் அண்ட் அது ரிலேட்டடான சம்ஸும் பார்க்கலாம். எக்ஸாம் ஓரியன்ட் சம்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸ் அண்ட் த டாபிக் ரிலேட்டட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாய், தேங்க்யூ.